الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நம்பிக்கினிய சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கிய இந்த மகரிபினுடைய தொழுகையை தொழுது விட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை உலரபு சுப்ஹானஹு வ தஆல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். கணிதத்திற்குரிய சகோதரிகளே, தொழுகை பற்றியான பாடத்திலே முதலாவது பாடமாக நேரங்கள் சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்து வருகிறோம். அதனுடைய முதல் ஹதீஸாக அபி அம்ர் அஷ்-ஷைபானி வஸ்முஹு சஅத் இப்னு இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி قال அபு அம்ர் அஷ்-ஷைபானி என்கின்ற சஅத் இப்னு இயாஸ் என்கின்ற ஒரு நபர், கூஃபாவில் வாழக்கூடிய ஒரு தாபிஇ, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்காத ஒரு மனிதர். பிற்காலத்தில் சஹாபாக்களை சந்தித்து அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, ஹத்தஸனி சாஹிபு ஹாதிஹி தார், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எனக்கு சொன்னார். ஃபஅஷார பியதிஹி இலா தாரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை சுட்டி காமிச்சு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி இந்த ஹதீஸை சொல்றாங்க. சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டேன், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல் எது, செயல் எது என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்தோடு தொழுகின்ற தொழுகை என்று சொன்னார்கள். நேரத்தோடு தொழுகின்ற தொழுகை. சும்மா ஐயு ஃபகுல்து சும்மா ஐயு, பிறகு நான் கேட்டேன் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர்ருல் வாலிதைன் அப்படின்னு சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. ஃபகுல்து சும்மா ஐயு, பிறகு என்ன என்று நான் கேட்டேன். ஃபகால ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்று சொன்னார்கள். அடுத்து கடைசியா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, ஹத்தஸனி பிஹின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் இஸ்ததுஹு லஸாதனி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் எனக்கு சொன்னாங்க, நான் இன்னும் பிறகு என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னும் எனக்கு அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் அப்படின்ற 2 கிரந்தங்களையும் பதிவாயிருக்கு. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன? முதலாவது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு மனிதர். சாதிசு சித்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6 நபர்கள்ல 6வது நபராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பத்தி புகழ்ந்து சொல்லும் போது, நீங்கள் குர்ஆனை அதை இறங்கிய முறையிலேயே ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க இப்னு உம்மி அப்த், இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதினுடைய பட்டப்பெயர் அது, இப்னு உம்மி அப்த் அப்படின்றது, இவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நபர்களை சொல்றாங்க. அதுல ஒன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு தன்னுடைய அருகாமையில் உட்கார வைத்து குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஓதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு நான் ஓதி காட்டணுமான்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பிடிவாதமா கேட்கும்போது சூரத்து நிசாவை ஓதி காமிக்கிறாங்க. சூரத்து நிசாவினுடைய 40வது வசனம் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் தண்ணீர் ஓடுகிறது. ஹஸ்புக்ன்றாங்க, போதும் நிப்பாட்டிருங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து குர்ஆனை கேட்க விரும்பி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தன்னை பற்றி சொல்லும் போது, குர்ஆனுடைய எந்த வசனமாக இருந்தாலும் அது எந்த நேரத்துல இறங்குது, அது எந்த இடத்துல இறங்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை வேற யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, என்னுடைய ஒட்டகங்கள் அந்த தூரத்தை கடந்து அடைய முடியும்னு சொன்னா, என்னுடைய உடம்புல தாக்கத்து இருந்துச்சு சொன்னா, நேரா அவர்கிட்ட போய் அந்த செய்தியை கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குர்ஆனை பற்றியான அதிகமான நாலேஜ், அதிகமான ஞானம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. இவர்கள் மதீனாவுல இறந்ததாக சொல்லப்படுது. சிலர்
கூஃபாவில், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு கூஃபாவிலே தான் இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப கூஃபாவிலே தான் அவர்கள் இருந்தார்கள். கூஃபாவிலே இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்துல இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்திருக்கிறாங்க. அதுவும் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே பிடிப்பானவர்களாக, ரொம்ப தேடுதல் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால இந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றாலுமே எது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்பதை தெரிந்து கொள்வதில் சஹாபாக்கள் காட்டியிருக்கக்கூடிய ஆர்வம் மாதிரி வேற யாரும் காட்டினது கிடையாது. அதுவும் இந்த இடத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. ஏன்னா அவர் எந்த இடத்துல யாருக்கு எனக்கு தெரியாத கல்வி தெரிஞ்சாலும் நான் தேடி போய் அதை கத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஐயுல் அமலி அஹப்பு இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் ஒரு செய்தியை கேட்கிறாங்க அப்படின்னா அதை அமல்படுத்துவதும் கேட்பாங்க. நம்மள மாதிரி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன வாஜிபா இல்ல விட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்ப வாஜிபுனால அதை இழுத்தடிக்கிறது, இல்ல சுன்னத்துனா சுத்தமாக அது திரும்பி கூட பாக்குறது இல்லை. சஹாபாக்கள் அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு செய்தியை கேட்கிறாங்கன்னு சொன்னா அந்த செய்தியை உடனடியாக எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த எடுப்பிலே முதலாவது சொன்னது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல இந்த இடத்துலயே தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லல. தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்ல, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில தொழுகைகளை பிற்படுத்துவது சிறந்தது. உதாரணத்துக்கு இஷாவுடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தினாங்க. இதுதான் இஷாவுடைய தொழுகையினுடைய நேரம்னு சொல்லி காமிச்சாங்க. லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் இது சிரமம் இல்லைன்னு சொன்னா இதுதான் இஷாவுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. எப்போ அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹத்தா தஹபத் ஆம்மத்துல் லைல், இரவனுடைய பெரும் பகுதி போயிருச்சு, பெண்கள் குழந்தைகள்லாம் தூங்கிட்டாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்த நிலையில் அவருடைய தலையெல்லாம் தொங்கி போச்சு. அந்த அளவுக்கு தூக்கம் மிகைக்கக்கூடிய அளவுக்கு பள்ளியிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து நமக்கு தொழு வைப்பார்கள், வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு தாமதப்படுத்தினாங்க இஷாவுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இஷாவுடைய தொழுகையை சாதாரண நேரத்துல இருந்து தாமதப்படுத்துவது என்பது சுன்னத். அதுதான் அதுக்கான நேரம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப தொழுகையை அதனுடைய நேரங்களில் தொழுவது அப்படின்னா மற்ற தொழுகைகள் ஃபஜ்ராக இருக்கட்டும், துஹராக இருக்கட்டும், அஸராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது. இஷா மட்டும் பின்தங்கி தாமதமாக தொழுவது சிறந்தது. இப்ப நமக்கு தாமதமாக தொழுவும் போது ஜமாத்து கிடைச்சிச்சுன்னா அது இரண்டு பலவிதமான சிறப்புகளை கொடுக்கும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நன்மையினுடைய மடங்கு என்பது ஜாஸ்தி. இதுவே ஜமாத்து கிடைக்காது, ஜமாத் வந்து ஆரம்ப வக்தில தான் கிடைக்குது அப்படின்னா ஜமாத்தோடு தொழுவதுதான் ஒரு ஆணுக்கு சிறந்தது. இது வீட்டுல இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எது சிறந்தது? நான் எந்த சந்தர்ப்பத்துல தொழுதா எனக்கு சிறந்தா இருக்கும்? நீங்க இரவனுடைய கடைசி நேரத்துல தொழுவுங்க, கடைசி உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் நீங்க இஷாவை தொழுங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களை பார்த்து சொல்லலாம். ஆக இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தலாம். அதே போன்று வெயிலினுடைய நேரமாக இருந்துச்சுன்னா துஹருடைய தொழுகையை தாமதப்படுத்தலாம். இன்னும் ஒரு சில காரணிகளுக்காக தொழுகையை தாமதப்படுத்துவது, அதனுடைய ஆரம்ப நேரத்திலும் தாமதப்படுத்துவது, அதனுடைய ஆரம்ப நேரத்திலும் தாமதப்படுத்துவது. தாமதப்படுத்துவதனுடைய அர்த்தம் என்னன்னா நேரம் தாண்டி தொழுவது கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகைக்குமான நேரத்தை குறிப்பிட்ட நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தை தாண்டி தாமதப்படுத்துறது கிடையாது. அந்த நேரத்தை தாண்டி ஒரு மனிதர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினாரே, எந்த விதமான காரணமும் இல்லாம சாக்கும் இல்லாம தாமதப்படுத்தினார்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாம போலாம். அப்ப அந்த நேரத்துக்குட்பட்டு சில காரணங்களுக்காக என்ன பண்ணலாம், தாமதப்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள். பிறகு அப்துல்லா பின் மஸ்ஊதுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகி சும்மா ஐயோ பிறகு என்னன்னு சொல்லி கேட்கிறார். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது பற்றியான செய்திகள், அது பற்றியான சிறப்புகள் நமக்கு பலவையே தெரியும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு மிக விருப்பமானது அப்படின்றதுல இரண்டாவது தரத்தில் என்ன கொண்டு வராங்க, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை சொல்லி கொண்டு வராங்க. பெற்றோர்களுக்கு எவர் இந்த உண்மையில பணிவிடை செய்கிறாரோ அவர் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யாதவருக்கு எதிராக துஆ செய்கிறாங்க. யார் பெற்றோர்கள்ல இருவரை அடைந்து
அவர் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. அப்ப இருவரை அடைந்த பெற்றோர்கள்ல இருவரிலோ அல்லது இருவர் ஒருவரை அடைந்தால் ஒரு மனிதர் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப தொழுகை முதலாவது ஒரு மனிதர் தன்னுடைய நஃப்ஸை பாதுகாத்துக்கணும், அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாத்துக்கணும், மூன்றாவதாக ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, சும்மா ஐயோ பிறகு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு பிறகுதான் என்னது ஜிஹாதாக இருந்தாலும் இந்த உலகத்திலேயே மிக உச்சபட்சமான அமல், நன்மையை பெருக்கிறதுலே மிக உயர்தரமான அமல் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த ஜிஹாதாக இருந்தாலுமே பெற்றோர்களுடைய பணிவிடைக்கு பிறகுதான் வரும். சில இடங்கள்ல பெற்றோருடைய பணிவிடையை காட்டிலும் ஜிஹாது கடமையாக இருக்கும், சில இடங்கள்ல ஜிஹாதை விட பெற்றோர்கள் பணிவிடை செய்வது முதன்மையாக இருக்கும். அதுக்கான இடங்கள் என்ன இன்ஷா அல்லாஹ் என்பதை அதனுடைய ஜிஹாது சம்பந்தப்பட்ட பாடத்தில் விழுந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனுபவம் அதனுடைய பாடங்களை பார்ப்போம். அப்ப பெற்றோர்களுக்கு அடிப்படையான வசதிகளை செய்து கொடுப்பது, சின்ன சின்ன விஷயங்களையும் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வது, இதெல்லாம் வாஜிப்ல வரும். அதுக்கு மேலாக அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, அதெல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நல்ல அமல்கள்ல வந்துவிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை ஜிஹாதை விட சிறப்புக்குண்டான அமலாக, அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து எவ்வளவு நன்றி உணர்வோடு நாம் பெற்றோரிடத்துல இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் வாயிலா நாம் தெரிந்து கொள்கிறோம். கடைசியாக இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஹத்தஸனி பிஹின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தியெல்லாம் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலவ் இஸ்தஸத்துஹு லஸாதனி, இதுக்கு மேலேயே நான் கேட்டிருந்தேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இன்னும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்படின்னா இந்த கேள்வி கேட்கிறேன், என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சொல்லிக்கல, அதுல அவர்கள் சலிப்படையல, மாறாக இன்னும் எவ்வளவு கேட்டாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. ஆனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோடு நிப்பாட்டி கொண்டார்கள் அப்படின்றதும் பார்க்கணும். இப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளில் இவை முக்கியமான சட்டங்கள் என்னன்னு சொன்னா, தொழுகையை அதனுடைய குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேற்றுவதுதான் இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிக சிறந்தது, அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானது, ஜிஹாதை விட பெற்றோர்களை பேணி பாதுகாத்து பணிவிடை செய்வதை விட என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை நாளை மறுமையிலே வழங்குவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.